ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பொதுவான ஒரு தகவல் தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள், எல்லா மாவட்ட மக்களும் சரி, சென்னை வாசிகளும் சரி, எப்படி நம்ம ஆன்லைன்லேயே நம்ம குழந்தைங்களோட பர்த் சர்டிஃபிகேட்டை நம்ம டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் என்னுடைய சொந்தமாக அனுபவம் இருக்குது, அதை பற்றியே உங்களுக்கு நாங்கள் சொல்ல போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கூகுளில் இருக்கோம். ஸோ கூகுளில் நீங்கள் பர்த் சர்டிஃபிகேட் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு 3 வெப்சைட் வரும். டாப்பில் இதில் பார்த்தீங்கன்னா கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன் ஃபஸ்ட்டு வரும், அடுத்தது அதிலே 2வது வரும். 3வதாக இருக்கக்கூடிய இந்த வெப்சைட், அதாவது பர்த் அண்ட் டெத் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த வெப்சைட் அதாவது CRSTN.org அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த வெப்சைட்டை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் நம்ம பர்த் சர்டிஃபிகேட் எடுக்கிறதுக்கான வெப்சைட், சரிங்களா? ஸோ இப்போ இதை நம்ம கிளிக் பண்ணிவிட்டு இதிலேருந்து தான் நம்ம வேலை செய்ய போகிறோம். எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி சில தகவல்கள் என்னென்னா, இப்போ இதில் டவுன்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி கவர்மெண்ட்லேருந்து உங்களுக்கு ரிஜிஸ்டர் ஆகிட்டு அதிலேருந்து பதிவிறக்கம் அவங்க அப்லோட் பண்ணினாங்க அப்படின்னா தான் உங்களுக்கு இங்கே சர்டிஃபிகேட் கிடைக்கும். நீங்கள் குழந்தை பிறந்த உடனே நீங்கள் தனியார் ஹாஸ்பிட்டலில் குழந்தை பிறந்திருந்தனாலும் சரி, இல்லை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பிறந்திருந்ததுனாலும் சரி, அந்த பிறந்த இதை அவங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நோட் பண்ணி எடுத்து வச்சுட்டு அது அவங்க உங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட் மாதிரி தருவாங்க. அதில் குழந்தை எந்த டைமில் பிறந்தது என்ன எல்லா டீட்டெயிலும் இருக்கும். அந்த டீட்டெயிலை எடுத்துகிட்டு கூடவே நீங்கள் குழந்தைக்கு நீங்கள் பேர் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, உதாரணமாக தமிழ்லையும் இங்கிலீஷ்லேயும் அந்த குழந்தைங்களோட நியூமராலஜிலலாம் நம்பிக்கை இருந்தது அப்படின்னாலும் சரி, இல்லைனாலும் சரி, இங்கே குழந்தைங்களோட பேர் இங்கிலீஷ்லேயும் தமிழ்லையும் எடுத்துக்கிட்டு கூட அம்மா அப்பா அவங்க பேர், அதுக்கப்புறம் எந்த தேதியில் பிறந்தது, எந்த ஹாஸ்பிட்டலில் பிறந்தது, அப்புறம் முகவரி, இந்த மாதிரி சில ஒரு பேப்பரில் ஒரு டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு நீங்கள் நகராட்சிக்கு போகணும். ஸோ நகராட்சிக்கு போயிட்டு அப்படி இல்லாட்டி ஹாஸ்பிட்டல்லே சொல்லுவாங்க. இப்போ ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் சரி சொல்லுவாங்க. நீங்கள் அங்கே போயிட்டு அங்கே பிறப்பு சான்றிதழுக்குன்னு ஒரு தனி டிபார்ட்மெண்ட் இருப்பாங்க, அதில் ஒருத்தங்க இருப்பாங்க. நீங்கள் அவங்கக்கிட்ட கொடுத்து அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணினாங்கன்னா உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? ஸோ இது நடக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு மாதம் அதிகபட்சம் ஆகும். இன்கேஸ் உங்களுக்கு அதிகமாக லேட் ஆகுது அப்படின்னா நான் என்ன பண்ணணுங்கிறத இந்த வீடியோவோட இடையில நான் சொல்கிறேன். சரி, இப்போ இந்த வெப்சைட்குள்ளே வந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அபவுட் அஸ் பேஜ் இருக்கும். அடுத்தது இந்த RBD ஆக்ட் அண்ட் ரூல்ஸ்னு இருக்கும், சர்டிஃபிகேட் டவுன்லோடுன்னு இருக்கும். இதில் நம்ம பர்த் சர்டிஃபிகேட்டை நம்ம டவுன்லோட் பண்ணுறதுக்கு இந்த பர்த் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நிறையா பேர்த்துக்கு கன்ஃபியூஷன் வரும். என்னென்னா இதில் எது நம்ம கிளிக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, பர்த் சர்டிஃபிகேட் சர்ச்சா இல்லை RCHID இந்த இருக்கான்னு கேட்கணும். இது என்னென்னா 2 இருக்குது. அதாவது என்னென்னா, நான் வீடியோவோட ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி மற்ற மாவட்ட மக்களும் சென்னை வாசிகளும் அப்படின்னு சொன்னேன். இப்போ இதில் சென்னைக்கு அப்படிங்கும்போது நீங்கள் சென்னை மக்களாக இருந்தீங்கன்னா இந்த இடத்துல ப்ளீஸ் கிளிக் ஹியர் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை நீங்கள் கொடுங்க. அதாவது சென்னை மாவட்டம் அப்படின்னு இருந்ததுன்னா நீங்கள் இதில் போயிட்டு நீங்கள் சென்னை டிஸ்ட்ரிக்டாக இருந்தீங்கன்னா இதில் கொடுத்துட்டு நீங்கள் குழந்தை பிறந்த டேட்டு, உதாரணமாக இப்போ நான் என் குழந்தை 2 செப்டம்பர் 2024 ஆவடி. ஸோ அங்கே நான் குழந்தை பிறந்தது. ஸோ இப்போ நான் இந்த நம்பரை இதில் இருக்கிற நம்பரை கொடுத்துட்டு நான் செக் பண்ணுறேன். ஸோ கொடுத்துட்டு செக் பண்ணும்போது அந்த டேட்டில் பிறந்த குழந்தைங்களுடைய டேட்டாஸ் எல்லாமே உங்களுக்கு கீழே வரும். இதில் பார்க்கும்போது என்னோடய குழந்தையோட டேட்டா இல்லை. ஏன்னு கேட்டால் நான் ஆவடியாக இருந்தாலும் கூட அது சென்னை மாவட்டம்லாம் வராது. அதனால் நீங்கள் சென்னை மாவட்டத்துக்குள்ளே இருக்கிற மக்களாக இருந்தீங்கன்னா இதுக்குள்ளே பாருங்கள். இதில் போயிட்டு நீங்கள் டேட்டாஸை கொடுத்துட்டு இதை நீங்கள் பிரிண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான பதிவிறக்கம் வந்துடும். இது சென்னை மாவட்ட மக்களுக்கு. சரி, இப்போ நீங்கள் சென்னை மாவட்டத்தை தவிர மீதி இருக்கிற மக்கள் அப்படின்னா இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த
காலத்துக்குள்ளே நீங்கள் என்ட்ரி பண்ணணும். அதில் முக்கியமாக மெயினாக கேட்க வேண்டியது என்னென்னா, நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்க வேண்டியது இந்த டாக்குமெண்ட் நீங்கள் இப்போ டவுன்லோட் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் வந்து உங்களுக்கான தாய் மற்றும் சேய் பாதுகாப்பு அட்டைன்னு சொல்லி இந்த பிரசவத்துக்கு ஒரு அட்டை கொடுத்துருப்பாங்க நீட்டமாக. அந்த அட்டையில் வந்து ஒரு 12 இலக்க எண் இருக்கும். அந்த எண் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அந்த அட்டையை எடுத்து வச்சுக்கிட்டு கூடவே குழந்தை என்னைக்கு பிறந்ததுங்கிற டேட்டு எல்லாமே எடுத்து வச்சுட்டு நீங்கள் வந்து இதில் ஒர்க் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து அந்த 12 இலக்க எண்ணை ஃபிட் பண்ணிவிட்டு நீங்கள் குழந்தை வந்து ஆணா பெண்ணா இல்லை டிரான்ஸ்ஜெண்டரா அப்படிங்கிறத கொடுத்துட்டு நீங்கள் உங்களுடைய மாவட்டத்துக்கு நீங்கள் கீழே வந்து இதை இறக்கணும் அப்படின்னு கிடையாது. நீங்கள் வந்து திருவள்ளூர் அப்படின்னா நீங்கள் இதை அப்படியே கொடுத்தா போதும். அதாவது முதல் 3 எழுத்து கொடுத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடும். வந்ததுக்கப்புறமா ஹாஸ்பிட்டலுடைய பேர். இப்போ நீங்கள் வந்து குழந்தைங்க வந்து அதாவது நீங்கள் வந்து கவர்மெண்ட்டில் வைத்தியம் பார்த்துருப்பீங்க, இல்லை ப்ரைவேட்டில் பார்த்துருப்பீங்க. பட் உங்கள் சுச்சுவேஷன் வந்து நீங்கள் வீட்டில் பார்த்துருக்கீங்க அப்படின்னா வீடு கொடுத்துக்கோங்க. இல்லை ஹாஸ்பிட்டல் அப்படின்னா ஹாஸ்பிட்டலில் கொடுத்துட்டு எந்த ஹாஸ்பிட்டல், ஃபார் எக்ஸாம்பிள் அர்பன் பிரைமரி ஹெல்த் சென்டர் இதில் கொடுத்துட்டு நான் வந்து அதாவது இப்போ கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய இந்த பிரசவத்துக்காக இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் அப்படின்னா அந்த ஹாஸ்பிட்டலை கொடுத்துட்டு பார்க்கணும். இல்லை நீங்கள் வேறு உங்கள் ஏரியாவில் எந்த ஹாஸ்பிட்டல் இருக்கோ அந்த ஹாஸ்பிட்டல் எல்லாமே அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஹாஸ்பிட்டல்னால் இதில் வந்து லிஸ்ட் இருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் இதில் கொடுத்துட்டு நீங்கள் வந்து குழந்தையோட டேட் ஆஃப் பர்த்து, நீங்கள் குழந்தைங்களுக்கு தான் கிடையாது, நீங்கள் வந்து உங்களுடைய இது வந்து இந்த சாஃப்ட்வேர் பொறுத்தளவு என்னென்னா உங்களுக்கு வந்து 1924 இருக்குது டேட்டா. இருந்தாலுமே வந்துட்டு நீங்கள் உங்களுடைய குழந்தையோட டேட் ஆஃப் பர்த் இப்போ ரீசெண்ட் அப்படின்னா நீங்கள் இந்த வெப்சைட் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை இந்த டேட்டாஸ் எதுவும் வரலை அப்படின்னா நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய நகராட்சியை காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ கொடுத்துட்டு இதில் டேட் ஆஃப் பர்த்து டேட் எல்லாமே கொடுத்துட்டு நீங்கள் வந்து மொபைல் நம்பர் உங்கள் யாரோட நம்பரை வந்து நீங்கள் ஃபெச் பண்ணியிருந்தீங்களோ அந்த மொபைல் நம்பரை நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இதுக்கு வந்து ஓடிபி அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஜஸ்ட்டு கொடுத்துட்டு கிளிக் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு நீட்டாக வந்து இந்த பர்த் சர்டிஃபிகேட் வந்துடும். ஸோ அதனால் நீங்களே இந்த ஒர்க்கை பண்ணணும் அப்படின்னு கிடையாது. நீங்கள் அந்த நம்பரை மட்டும் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு யார் வேணாலும் இந்த பர்த் சர்டிஃபிகேட்டை வந்து எடுத்துக்க முடியும். ஸோ அதனால் அதையும் பார்த்துக்கோங்க. இதில் வந்து வர நம்பர் காட்டுற நம்பரை நம்ம இங்கே இதில் ஃபீட் பண்ணால் போதும், மற்றபடிக்கு வேறு பெருசாக எதுவும் கிடையாது. ஸோ கொடுத்துட்டு நம்ம வந்து இங்கே வியூ அப்படிங்கிறத கொடுத்தோம்னா இந்த தாய் சேய் நலம் அட்டை இருக்குது பார்த்திங்களா, அது மூலிமா அதாவது இந்த பெண்ணுக்கு வந்து எந்தெந்த குழந்தைங்க பிறந்திருக்கோ அந்த எல்லா டேட்டாஸுமே இதில் வந்துடும். ஸோ இதில் பொண்ணோட டேட் ஆஃப் பர்த் டே இருக்குது, பையனோட டேட் ஆஃப் பர்த் இருக்குது, அதாவது பர்த் சர்டிஃபிகேட் 2 பர்த் சர்டிஃபிகேட்டுமே இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணி உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட் நீங்கள் தொலைஞ்சிருந்தது அப்படின்னா கூட நீங்கள் அதை வச்சு நீங்கள் இதில் வந்து எப்போ வேணாலும் நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்க முடியும். உதாரணமாக இப்போ நீங்கள் இதை ஓப்பன் பண்ணினீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த டேட் ஆஃப் பர்த்தோட பர்த் சர்டிஃபிகேட் வந்துடும், கூடவே வந்து இந்த சிக்னேச்சர் பண்ணின இதுவும் வந்துடும். ஸோ அதனால் இனிமேல் நீங்கள் வந்து டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த இதை யூஸ் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ அடுத்ததாக இதில் என்னென்னலாம் சில விஷயங்கள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கரெக்டாக நீங்கள் கொடுக்க வேண்டிய ஆவணங்களை சரியாக நீங்கள் நகராட்சியில் கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஒரு 10 நாள் 20 நாள் கழித்து நீங்கள் இதில் கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். செக் பண்ணி வரலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இதில் வந்து ஒரு ஃபீட்பேக் கேட்குற மாதிரி இல்லை வந்து ஒரு கஸ்டமர் கேர் நம்பர் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட கேட்டு உங்களோட சர்டிஃபிகேட் இன்னும் வரலை அப்படிங்கிறத நீங்கள் அவங்க கேட்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதை வந்து அவங்க வந்து அதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு மேலிடத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டு ஏன் வரலை, எதனால் ப்ராப்ளம் அப்படிங்கிறதெல்லாம் ஸ்டெப் எடுத்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து பண்ணி கொடுப்பாங்க. அதனால் வந்து நீங்கள் இதில் இருக்கக்கூடிய அந்த நகராட்சியோட அந்த ஃபீட்பேக் அந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, கஸ்டமர் சப்போர்ட் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கான பர்த் சர்டிஃபிகேட்டை நீங்கள் வந்து இதிலேயே தயாராக எடுத்துக்க முடியும். ஓகே வியூவர்ஸ், நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்.